This video is for information and previous result analysis only. Long term prediction is not guaranteed. இன்னைக்கு ரிசல்ட் என்னங்க? இன்னைக்கு 456 இல்லைங்களா? 456 ஓகேவா? நாம் பாருங்கள், அழகாக நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம், தெளிவாகவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். சி போர்டில் அந்த நம்பரை போர்டில் கொண்டு வந்து காமிக்கணும்னோ அழகாக காமிச்சிட்டோம். 2 சான்ஸ் தான் கொடுத்தேன். அது போர்டு வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தது சி போர்டு மட்டும்தான் பார்த்தோம் இல்லைங்களா? சி போர்டு மட்டும்தான் நான் பார்த்து சொன்னேன். ஸோ சி போர்டில் 8 இல்லை 6 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஓகேங்களா? அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு ஆல் போர்டு 4 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? சி போர்டு 6, ஆல் போர்டு 4 சூப்பராக மாசாக ஹிட் ஆகிருக்கு. அது கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கெல்லாம் நேற்று நைட்டை அனுப்பிட்டு தெளிவாகவே சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்பில் இன்னும் வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுட்டேன் ஓகேவா? ஸோ வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நம்பர் கிடைக்கும். ஸோ ரெகுலராக ஒரு லைன் நம்ம இனிமேல் அருமையாக டெய்லி ஹிட் ஆகிட்டு வரும். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் டியர் பார்த்துருப்பீங்க, 2 நம்பர் அழகாக கொஞ்சமே 2 நம்பர் 918 ரிசல்ட்டு 98 அப்படி ஆல் போர்டுக்கு வந்துச்சு. இன்றைக்கும் ஆல் போர்டு 4க்கு வந்துருச்சு, சி போர்டு 6க்கு வந்துருச்சு. ஸோ நம்பர்ஸ் அருமையாக எடுக்கிறோம், அருமையாக ஒரு லைன் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, லிமிட்டெட் தான். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு அதே மாதிரி 4D நம்பர் 3D நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த நம்பர் எப்படி எடுத்திருக்கான்னு பார்த்துட்டு இன்றைக்கோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் ஓகேங்களா? நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். சி போர்டுக்கு 2 சான்ஸ் சொன்னேன், அது எப்படின்னு பாருங்கள். இப்போது இங்கே போர்டில் 618 இருக்குது ஓகேங்களா? பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன், 618 இருக்குது. ஸோ நம்ம ரைட் டு லெஃப்ட்டு பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ரைட் டு லெஃப்ட்டு பார்க்கும்போது என்ன இருக்குது? 816 இருக்குது, 816 இருக்குது. அப்போ 816 இந்த 8 வந்து சென்டராக வச்சுக்கிட்டு இல்லைங்களா? அப்போது இந்த 8 வந்து சென்டராக வச்சுக்கலாம். அப்போது இந்த 6ஓட ஒன்று இன்னும் 2 நம்பர் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 6ஓட ஒன்றை கூட்டி இங்கே 7ன்னு வச்சுருக்கான். அப்படி அந்த நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு அது கூட இருக்கிற நம்பர் ஒன்று ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும்னு சொன்னேன் ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து முந்தா நேற்று, அதாவது நேற்று வந்து ரிசல்ட்டு பாருங்கள். அதே மாதிரி 681 618 இங்கே பாருங்கள், 871 861 புரியுதுங்களா? அந்த பாக்ஸில் பாருங்கள் 861 இருக்கும், 871 இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு இன்றைக்கி எப்படி சொன்னேன் அப்படியே பார்க்கலாமா? இன்றைக்கி கவனிங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ரிசல்ட் நேற்று வந்த ரிசல்ட் ஓகேங்களா? போர்டு ஒன்று வந்து நேற்று இப்படி தான் வச்சான். அப்போது இன்றைக்கி பாருங்களேன், இப்போ இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், இங்கே கவனிங்க. இப்போ இன்றைக்கி எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்கள். இதை காலையில் உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லியிருந்தேன், அழகாக உட்காந்துருக்குன்னு பாருங்கள். எப்படி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், இருங்க. ரைட் டு லெஃப்ட் பார்த்தா இப்போ ரைட் டு லெஃப்ட் என்ன இருக்குது? 816ன்னு இருக்குது ஓகேங்களா? அப்போது இங்கேயே என்ன பண்ணிட்டான்? 8க்கு 1 குறைச்சி வச்சுட்டான் ஓகேவா? ஒரு 3 நம்பரில் ஒரு நம்பர் குறைச்சி வச்சா பேலன்ஸ் 2 நம்பர் அப்படியே வந்துடணும். அப்போது 81க்கு இங்கே 71 இருக்குது. அப்போ பேலன்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ என்ன அர்த்தம்? 816ன்னு இருக்கிறது என்னவா மாறும்? 716ன்னு மாறும். தெரியுதுங்களா? அப்போ இந்த சி போர்டுக்கு இதை வச்சு தான் என்ன சொன்னேன்? சி போர்டுக்கு 6 வரத்துக்கு பாசிபிள் சொன்னேன். இந்த 6 வரலை, ஒரு வேளை இன்றைக்கி 6 வரலைன்னா 8 தாங்க வந்திருக்கணும். 8 வரதுக்கு எப்படி பாசிபிள்னு பார்க்கலாமா? இதையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா? நீங்களும் கற்றுக்கலாம் இல்லையா? பாருங்கள், இப்போ 8 எப்படி வரதுக்கு பாசிபிள்? இப்போது ரைட் டு லெஃப்ட் பார்க்குறப்போ நமக்கு 6 வந்துச்சு. ஸோ ரைட் டு லெஃப்ட் படி இன்றைக்கி எடுத்திருக்கான். இப்போ லெஃப்ட் டு ரைட்டு எடுப்போம் ஒரு சில டைமில். அப்படி பார்க்குறப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தீங்கன்னா 618ன்னு இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த 6க்கு 1 கூட்டி இங்கே 7ன்னு வச்சுட்டான். புரியுதுங்களா? அப்போ இந்த 1 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸுக்கு நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ 8 வந்துடணும். புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணேன்? ஸ்ட்ராங்காகவே 6 8 நீங்கள் காலையில் வீடியோ போட்டுருவோம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் இதையே சொல்லி தான் சி போர்டில் 6 இல்லைனா 8 கொடுத்தோம். 2ல் ஏதோ ஒன்று ஹிட் ஆகும் ஸ்ட்ராங்காகவே தெரியும். மெம்பர்ஷிப்லேயுமே அதான் கொடுத்துருந்தேன். கோல்டன் மெம்பர்ஸ்க்கெலாம் ஸ்பெஷலாகவே நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா? ஸோ அழகாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதே மாதிரி போர்டு வைஸாக பார்த்து நீங்களும் நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி லைன் வருதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி எடுத்துடலாம் ஓகேங்களா? இப்போ 14ஆம் தேதி நாளைக்கு எப்படி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பாருங்கள். சி போர்டு பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு என்ன நம்பர் சி போர்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி எடுக்கிறோன்னு கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இது அப்படியே பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வரைக்கும் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? இப்போது இங்கே ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்குண்ணா. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 878ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துட்டான்? 6 கொடுத்துட்டான்.
அப்போ இந்த அன்னைக்கு நீங்கள் என்ன எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க சொல்லுங்கள்? எப்படிங்க எடுப்பீங்க? பாருங்கள், 878ன்னு இங்கே வந்துருச்சு. அப்போது இந்த 7க்கு ஒன்றை குறைச்சி 6ன்னு வச்சுட்டான். ஒன்று குறைச்சி கூட்டி வச்சா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க வரணும்? பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எப்படி வரணும் சொல்லுங்கள்? ஆமாம், அதே தான். பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். வந்துச்சு பார்த்தீங்களா? 878 868. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? 878 868 புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு இந்த வீக்லி 4 டேஸ் இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா? ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கான் இல்லைங்களா? ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது 8க்கு சென்டராக 8 இந்த மாதிரி 2 2 3 4 5 நம்பர் எடுத்துக்கிட்டு சென்டராக வந்துட்டு இந்த 8 மட்டும் சென்டராக வச்சுக்கிட்டு அப்போது 878ன்னு மேலே போகுது. அப்போ இந்த 7க்கு என்ன பண்ணியிருக்கான்? இங்கே ஒன்று குறைச்சி வச்சுட்டான் 6ன்னு. அப்படி ஒன்று குறைச்சி கூட்டி வச்சா பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ எதுக்கு இந்த கான்செப்டை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கவனிங்க, அப்படியே ஒரு ஸ்டெப் நம்ம கீழே போகலாம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கவனிங்க. ஓகே, நான் கொடுக்குற நம்பர்ஸ் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே நிறைய எடுக்கலாம். அதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், இவனை ஒரு ஸ்டெப் மறுபடியும் இறக்கி வைக்கிறேன். இதை அப்படியே இறக்கி வைக்கட்டுமா? ஓகே, இப்போது இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? பாக்ஸை இங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் இங்கே போட்டுருவோமா? போட்டுருவோம். இப்போ நான் பார்த்த பேட்டர்ன்லேயே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, 170 இப்போ கரெக்டாக கட் பண்ணுற பாருங்கள். நல்லா கட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 178ன்னு மேலே போகுதுங்க. புரியுதுங்களா? நம்ம அங்கே பார்த்த பேட்டர்னாக தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது 178ன்னு மேலே போகுது. அப்போ இந்த ஒன்றை நம்ம சென்டராக வச்சுக்கலாம். அதாவது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு மேல் நம்பரும் கீழ் நம்பரும் ஒன்று கூட்டி குறைச்சிருக்கணுங்க. இதாங்க கான்செப்ட்டு. இப்போ இந்த சென்டராக வச்சுக்கிட்டு இந்த 7ஆம் நம்பரை பாருங்கள், ஒன்றை குறைச்சி 6ஆம் நம்பரை வச்சுட்டாங்க. அப்போது ஒன்று சென்ட்ரு, இந்த 7 குறைச்சி 6ஆக வச்சுட்டாங்க. அப்படி 6ஆக வைக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற 8ஆம் நம்பர் என்னங்க ஆகணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணுங்க. புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு இந்த 8 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது இல்லைங்களா? நாளைக்கு பாருங்கள், 178 அப்போ 168. அப்போது நாளைக்கு இல்லைங்களா 8 சீபு கொடுக்கு 8 வரத்துக்கு பாசிபிள் அதிகங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் பவரில் வைக்க சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? அதை நான் எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பட் 8 தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சி போர்டுக்கு 8 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அப்போ அப்படியே பி போர்டும் போய் பார்த்துருவோமா என்ன வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு? அதையும் கவனிங்க, பி போர்டும் பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து சி போர்டு பார்த்த பேட்டர்ன்லேயே பி போர்டும் பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி இப்போ 3 பேட்டர்ன் எடுக்கிறோம், 3 நம்பர் எடுக்கிறோன்னா 2 நம்பர் ஹிட் ஆகும். ஓகேங்களா? பாசிபிள் அதிகம். ஸோ பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதை எப்படிங்க எடுக்கலாம்? இதை உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பரை சென்டராக வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த சைபர் நான் சென்டராக வச்சுக்கிறேன். இந்த சைபர் சென்டராக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4க்கு என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றை கூட்டி 5ன்னு வச்சுருக்கானா? அப்போ 5ன்னு ஒன்று கூட்டி வச்சுட்டான். சைபர் சென்டராக வச்சுருக்கோம். 4க்கு ஒன்று கூட்டி 5ன்னு வச்சுட்டான். அப்போது என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற பேலன்ஸ் நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணுங்க. அப்போ நாளைக்கு பி போர்டு 1 வர மாதிரி இருக்குங்க. இப்படி 1 வச்சா என்னங்க வருங்க பாருங்கள், 140. அதாவது மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா 140, கீழேருந்து மேலே போனால் என்னங்க 150. புரியுதுங்களா? அழகாக கொண்டு வந்து இப்படி போர்டில் நிறுத்திடுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பவர் வைக்க பாசிபிள் இருக்குது. பட் ஒன்று வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 டைம் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. 6 சென்டர் போர்டு வரல. ஸோ பி போர்டு 1 வரதாங்க சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? பி போர்டு 1 வர சான்ஸ் அதிகம். அப்போது பி போர்டு 1 பார்த்துட்டோம், சி போர்டு 8 பார்த்துட்டோம். அப்போ 18ன்னு பிசி வரத்துக்கு பாசிபிள் இருக்கா? ஆமாங்க, பாசிபிள் இருக்குது. ஏன்னா எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட்டு 91ன்னு இருக்குது. அதை நீங்கள் திருப்பி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாருங்கள், நான் ஏன் 18 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேங்கிறத கவனிங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்துட்றேன். இந்த பாக்ஸை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஒன்று போடுறவங்களுக்கே புரியும். ரவுண்ட் பண்ணுற பாருங்கள். இங்கே அதாவது ஏசி பாருங்கள் 91ன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் பாருங்களேன் என்னங்க இருக்குது? 81 91. புரியுதுங்களா? இந்த ஒரு நாள் மட்டும் வச்சு சொல்லலைங்க. ரீசெண்டாக இந்த மந்த் இப்படி தான் எடுத்துகிட்ருக்கான். இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 78. ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்கான்? 68.
புரியுதுங்களா? எப்படி உன்னை கூட்டியோ கழிச்சு வைக்கிறான்னு உங்களுக்கு புரியுதா? இப்படி தாங்க மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே பாருங்கள், 05 ஒரு நாள் விட்டு என்ன பண்ணியிருக்கான், 15. புரியுதுங்களா? நம்ம பாருங்கள் எவ்வளோ நாளும் எல்லா நாளுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாருங்களேன், அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது இங்கே 91 இருக்கா ஏசி, நாளைக்கு கொண்டு வந்து 18, அதாவது 81 வைக்கலாமா? அதாவது நான் சொல்கிறது 81னா நம்ம கவுண்டிங்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ 18ன்னு வைக்கலாமா? 9 1 9 1 8 1 வைக்கலாமா? அப்போ பிசி 18 வரதுக்கு பாசிபிள் அதிகம். உங்களுக்கு புரியுதா? நீங்களே பாருங்கள், ரவுண்ட் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. 78க்கு 68, 05க்கு 15. புரியுதுங்களா? இங்கே அதாவது அதே மாதிரி பாருங்கள், இங்கே 81க்கு பாருங்கள் 81, இங்கே என்ன இருக்குது 91. புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 91க்கு மறுபடியும் நம்ம 81 கொண்டு வரலாங்க. அப்போ 18 81க்கு ஒரு பாசிபிள் இருக்கா? அப்போ போர்டு வைஸ் பார்த்தா 18 தாங்க பிசி வரணும். புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க மேட்ரு. அப்போது ஏ போர்டும் பார்த்துட்டு இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துர்லாம். ஓகேங்களா? ஏ போர்டுக்கு பாக்ஸ் பண்ணுறேன். ஏ போர்டும் பார்த்துட்டா நம்ம 3 போர்டு பார்த்து முடிச்சுருவோம் இல்லைங்களா? ஸோ கால்குலேஷன் வந்தால் மட்டும்தான் 3 போர்டுமே காமிப்பேன், இல்லைனா வந்துட்டு 2 போர்டு மட்டும் தான் காமிப்போம். ஸோ கால்குலேஷன் வரதுனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் 2 போர்டு ஹிட் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ ஓகேவா? சம்டைம்ஸ் 3 போர்டெல்லாம் நம்ம ஹிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ இதை எப்படிங்க எடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள், எப்படி எடுக்கலாம்? இது எப்படிங்க எடுக்கலாம்? இப்போது இங்கே பாருங்கள், இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஓகேங்களா, இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னா பாருங்கள், ரவுண்ட் பண்ணுறேன், அப்படியே கவனிங்க. ரீசனிங் மாதிரி தாங்க, ரீசனிங் மாதிரியே தான் பாருங்கள். இங்கே 9 சென்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 9 சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டா இப்போது மேலே இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டி கழித்து அடுத்த நாள் வந்திருந்தா பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்போது இங்கே என்ன பண்ணலை, கூட்டலை, கழிக்கலை, அதே நாளை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது 9 சென்டரு, 4க்கு 4 வச்சுட்டா, அப்போ 6க்கு 6 வரணும். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்போது இதையும் கூட்டலை, அப்போது எதை தான் கூட்டணும், 3 நம்பரில் எதோ கூட்டியே கழிச்சு வைக்கணும். அப்போது இந்த 6 தான் நாளைக்கு வரது சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 6 தானே கூட்டி வைக்கணும். அப்போ இங்கே 6 கூட்டி வச்சா 947 இல்லைங்களா? அப்போ கழிச்சு வச்சா 945. புரியுதுங்களா? அப்போ 5 7 தாங்க ஏ போர்டுக்கு வரணும். புரியுதுங்களா? அப்போ 946 947. புரியுதுங்களா? என்னோட கால்குலேஷன் படி பார்த்தா 7 தாங்க வரணும். புரியுதுங்களா? 7 வரதாங்க ஏ போர்டில் சான்ஸ் அதிகம். 4க்கு ஃபேவர் எப்போவுமே 7ன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 4க்கு 7 வர சான்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமங்க பாருங்கள், 946 947. புரியுதுங்களா? அப்போது 7 வர சான்ஸ் அதிகங்க. அப்போ 7 ஏ போர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 718ன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ 718 வரதுக்கு ஒரு சான்ஸ் அதிகங்க. 718 இல்லைங்களா? 768 763. புரியுதுங்களா? நான் எல்லாமே பவர் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். இல்லைன்னா 518 அப்படியே ஒன்று குறைச்சி வச்சாலும் 568 இந்த மாதிரி வரதுக்கெலாம் பாசிபிள் அதிகங்க. புரியுதுங்களா? ஸோ இதையெல்லாம் வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் நான் பார்த்ததை வச்சு கொடுத்துருக்கேன், மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். பட் பர்சனல் கால்குலேஷன் கொஞ்சம் இருக்குது, அதே வச்சு கொடுத்துருக்கேன் நம்பர்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே ஃபேமிலி தான் வந்து ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கேன். போர்டும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததை தான் வச்சு பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேணால் கம்மியாக வேணும், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு மணிக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர், சிங்கிள் போர்ட் நம்பர், ஆல் போர்ட் நம்பர் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.